ஒரு ஃபேமிலி தான் சொன்னேன் நான். தனித்தனியா ஒவ்வொரு பாதுகாப்பை குறித்தும் ஒவ்வொருத்தருடைய இயற்கையை குறித்தும். ஆனா சகலத்தையும் திருப்பி வேணா ஹோல் ஃபேமிலி, முழு குடும்பம். இது வந்து ஒருத்தருக்கு 2 பேர் இல்லை, ஹோல் ஃபேமிலி. நாங்கள் எல்லாருமே சகலத்தையும் திருப்பி கொடுக்கும். ஓகே, இதுதான் மெயின். அதுக்கப்புறம் அவங்க தான், இவங்க 2 பேர் தான் ஹெல்த். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து யார் யாருக்கு என்ன வந்ததோ அதுபடி வந்து நம்ம பார்க்கலாம். மேலதான் உட்காந்து ஆண்டவர் வந்து எனக்கு இந்த பாடல் தான் இந்த 2 வீட்டுக்கும் பாட சொன்னாரு. சூசனா சிஸ்டர் வீட்டுக்கும் சரி, சுலோச்சனா சிஸ்டர் வீட்டுக்கும் சரி. துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனமலரே, நம்மை துன்பத்தில் தாங்கி இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்தினார். நாம் மற்றும் ஆண்டுடைய கிருபைக்குள்ளே இல்லைன்னா நம்ம யாராக இருந்தாலும் சரி என்னைக்கோ போயிருப்போம். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் நம்முடைய கண்ணில் இருக்கிற கண்ணீரை துடைக்கும்படி நம்முடைய இதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனமாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனமாளரே, கண்ணீரை மாற்றும் கண்ணீரை மாற்றி காயங்கள் நீக்கி நடத்திடுவார். கர்த்தருடைய வார்த்தை நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். எவ்வளோ வேதனைகளை நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. மனுஷர்களாலும் ஜனங்களாலும் ஒற்றார் உறவினராலும் அநேக பாடுகளை அநேக கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும். நெருக்கடியான நேரமாக இருந்திருக்கலாம், கடினமான வேலையாக இருந்திருக்கலாம். நம்முடைய கப்பலில் கர்த்தர் இருக்கிறார். சீஷர்கள் பிரயாணம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து அந்த படகுல இருந்தார். அந்த படகுல இயேசு கிறிஸ்து இருந்ததை சீஷர்கள் மறந்துவிட்டார்கள். ஏனென்றால் புயல் காற்று வீசிட்டு, புயல் காற்று வீசின உடனே சீஷர்கள் பயந்து நாம் அடிக்கிறோம், ஆனால் இயேசுவோ தூக்கிக் கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி அவரை தட்டி எழுப்பினார்கள். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்து அற்ப விசுவாசிகளே, நீங்கள் ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று சொல்லி காற்றையும் புயலையும் அடக்கினார். அதே போல நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தர் இந்த நாளில் அடக்கும்படி வந்திருக்கிறார். நம்முடைய கஷ்டங்களை மாற்றப்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, போற்றி துதிப்போம் அவரை. நாம் துதிக்க தான் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வீட்டில் ஒரு விடுதலை. துதிக்க தான் விடுதலை. துதிக்க தான் விடுதலை. ஹல்லேலூயா. பயங்கரமான புயல் கொடிய அலையின் மத்தியில், பயங்கரமான புயல் கொடிய அலை
செய்து வைத்த என்றும் பாடுவேன். காக்கம் கொண்டு மார்பில் செய்து வைத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் சேர்த்தி மகிழ்வேன். இயேசுவை நான் என்றும் சேர்த்தி மகிழ்வேன். பயங்கரமான பெயர். ஒருவேளை நம்முடைய வீட்டில் கூட சில நேரங்களில் சில பிரச்சனைகளால பயங்கரமான புயல் காற்று போல கஷ்டங்களும் வருத்தங்களும் வந்து இருக்கலாம். என்ன பண்றதுன்னு தெரியாது. நாளைக்கு என்ன பண்ணுவோம்? கடினமான சூழ்நிலை, நம்முடைய இதயத்தின் ஆசைகள் நிறைவேறல, அநேக காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அதெல்லாம் நடக்கணும்னு தோணுகிறது. நமக்கு ஒரு துணை வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நம்பி கூப்பிடுகிறோம். காக்கம் காரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த என்றும் பாடுவேன். காக்கம் காரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் மாசு வருவில்லாத என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நதி போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் பயப்பட வேண்டாம். ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, எல்லாம் உங்க கையில வருவதற்கு நேரம் வந்து விட்டது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தரை சொல்லி, நீ கர்த்தரை போற்று, அப்பொழுது சகலத்தையும் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவரே, நீ சொன்னபடி நீ செய்தபடிக்கு வல்லவராயிருக்கிறீர். உங்களால கூடாத அவசியமான காரியம் ஒன்றுமில்லை. நீங்க சொல்லுகிறபடி நாங்கள் உங்களை துதிப்போம். ஒரு பயங்கரமான புயல், கொடிய அலைகளின் மத்தியிலே காக்கும் கரம் கொண்டு எங்களை காப்பாற்றினவர் நீ. இன்னைக்கு காக்காமல் இருப்பீரோ? இன்னைக்கு பாதுகாக்காமல் இருப்பீரோ? எப்படி ஆண்டவரை உங்களை மறப்போம்? எப்படி ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை நான் மறந்து போவோம்? நீ செய்த நன்மைகள் எத்தனை அதிகம், எத்தனை அதிகம் ஆண்டவரை எங்க வாழ்க்கையில். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ உங்களுக்கு காலை நேரம் வந்திருக்கிறது. கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். இரவெல்லாம் காப்பாற்றினார், பகலெல்லாம் காப்பாற்றினார். இரவெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் கொடுப்பார். நம்மை மறவாத நம் நேசரும் இந்த உறவாடி மகிழ்ந்திடுவே. என்னை மறவாத என் நேசரே, இந்த உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்குதான் அதிகாலை ஆனந்தமே, அதிகாலை ஆனந்தமே, அதிகாலை ஆனந்தம், early morning happiness. அதிகாலை ஆனந்தமே ஏசப்பா உங்கள் திருப்பாதம். ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிக்கிறார். அதை நீங்க எடுத்துக்கொள்ளனா, நீங்க கர்த்தரை துதிச்சு பாருங்க. துதிக்க துதிக்க மகாபெரிய விடுதலை உண்டாகும். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்தி கொண்டு வரும்போது ஆசாரியர்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இருந்து பொழுது என்று சொல்லும்போது பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்து முடித்தார். பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்து முடித்தார். அவர்கள் கர்த்தரை துதித்து நன்றியால் துதி பாடி
மகிழ்ந்து பாடி துதிக்கும் போது எரிகோ மதில் கீழே விழுந்தது. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எரிகோ மதிலை உடைப்பதற்கு ஆண்டவர் இப்பொழுது அவருடைய நேரம் வந்தது. இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறது எரிகோ மதிலை நான் இடித்து தள்ளுவேன். நீ செய்வது ஒரே காரியம், என்னை நோக்கி பார்த்து துதித்து மகிழ்ந்து கொண்டாடு. நான் வந்தேன், நான் உன் ரட்சகர், நான் உன்னை மீட்டு உன்னை வழி நடத்துவேன். ஆமென். எரிகோ மதில் முன்னே வந்தாலும் இயேசு உன் முன்னே செல்கிறார். நீ கடக்க வேண்டாம், எதை கொஞ்சம் கடக்க வேண்டாம். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உங்கள் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உங்கள் முன்னே செல்கிறார். கடக்கிறாரே, திகழ்கிறாரே, துதியினால் இடிந்து விழும். கடக்கிறாரே, திகழ்கிறாரே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. இது நீங்க சொன்ன வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு ஒன்றுகிறது. இது நீங்க கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எங்கள் முன்பாக இருக்கிறது. இழந்ததை எல்லாம் பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தாவே கிருபை செய்வீர். இழந்ததை எல்லாம் பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தாவே கிருபை செய்வீர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை ஆராதித்து பாடு. நல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர் கர்த்தாவே. நல்லவர், வல்லவர், போதுமானவர், நன்றியால் துதி பாடு. நன்றியால் துதி பாடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நேரம் ஒருவேளை செங்கடலை போல ஒரு கடல் இருக்கிறது. என்ன பண்ணுவோம் தெரியல, முழிச்சிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் மோசே ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். அப்ப கர்த்தர் மோசேயை நோக்கி உங்களுடைய கையில் இருக்கிறத எடுத்து நீட்டு. அதே போல உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களிடத்தில் புதிய உடையை நான் கொடுத்திருக்கிறேன், அதை உடுத்துக் கொண்டு என்னை நோக்கி பாருங்க. நான் இந்த செங்கடலை இரண்டாக பிளந்து நீங்க கானானுக்குள்ளே பிரவேசிக்கும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செங்கடல் தன்னை நடுவாய் பிரிந்த இந்த தேவனாய் கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா, praise the Lord. பாடிடுவேன் மஞ்சு தேவடு காரியமோடு மனக்கு சேசினாடு. நல்லவரேசு எல்லாம் நன்மைகளை நினைத்து, நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து, செங்கடல் தன்னை நடுவாய் பிரிந்த எங்கள் தேவன் அரவே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரிந்த எங்கள்
தயவாய் மா தயவாய் தயவாய் மா தயவாய் உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன் உங்களை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவராகிய கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த குடும்பத்துக்கு செய்தீர் ஆண்டவராகிய கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த குடும்பத்துக்கு செய்தீர் நீங்க சொல்லுவீங்க கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்தார் கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்தார் நீங்க மாத்திரம் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லுவாங்க கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் ஆமென் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் பக்கம் வந்து உங்களிடத்தில் பேசும்படி அவருடைய வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுத்து மகளே மகளே நீ விசுவாசி நீ நம்புகிற தேவன் உன்னை சகல பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி நீ வேண்டிக் கொண்டது எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் உனக்கு கொடுத்து உங்களை பலுகி பெருகும்படி செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை நிர்மூலமாக்கின அந்த சதன மத்தியில் கர்த்தர் உங்களை எடுத்து நிற்க செய்து அவர்கள் வாயிலே அவங்க சொல்லுவாங்க கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் நிச்சயமாய் இது நிறைவேறும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம் எங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறேன் ஆண்டவராகிய கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சகலத்தையும் செய்து முடிப்பார் அது மாத்திரமல்ல உங்களுக்காக அவர் சேர்த்து வைத்த நன்மைகள் எவ்வளவு அதிகம் அதையெல்லாம் இந்த 2026 உச்சிதமாக பெற்றுக்கொள்ளப்படி இந்த நாட்களில் ஆயத்தத்தோடு ஜெபித்து அவசுவாசம் இல்லாமல் ஜெபித்து நான் கர்த்தரை பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையை நம்புகிறேன் எப்பொழுது விடியும் என்று விடிக்காலத்துக்கு காத்திருக்க சாமக்காலத்தை பார்க்கிறோம் என் ஆத்மா கர்த்தருக்காக காத்திருக்கிறது கர்த்தாவே உம்மை நம்புகிறேன் நீர் எங்களை விடுவிக்கிற தேவன் எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்க சாமக்காலத்தை பார்க்கிறோம் என் ஆத்மா உம்மை நோக்கி வாங்கிட்டு கதறுகிறது என் தேவன் எங்களுக்கு சகலத்தையும் திரும்பவும் கொடுப்பார் இந்த வீட்டுக்கு கொடுப்பார் இந்த குடும்பத்துக்கு கொடுப்பார் எடுத்து நிற்கிற சாத்தானின் வல்லமைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி காட்டி உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் அவைகள் எழுப்பி நிற்கக்கூடாதபடி கர்த்தராகிய தேவன் நீர் சகலத்தையும் இவர்கள் திருப்பிக் கொண்டு இப்படி வல்லமையை நிறைந்து உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான ஒரு சாட்சியை இவருக்குள் ஏற்படுத்தவே ஏனென்றால் நீர் கர்த்தர் உங்களால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை சகலத்தில் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிற தேவராய் கர்த்தர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறீர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி செய்வீர் ஆண்டவரே உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஜெபங்களை கர்த்தரை கேட்டு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நன்றி நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நன்றி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா எல்லாம் நீ நிறைவேற்றுவி சொன்ன எல்லாம் நிறைவேற்றுவி உங்க கிருபைகளினால் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றுவி உங்க கிருபை வல்லமையால் பலருள்ளவன்
செய்கிறவராயிருக்கிறேன். பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது பலனுள்ளவர்களாக இருந்தாலும் பலனற்றவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியம். நாங்கள் ரூத் சுலட்சணாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பிரதருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை நீ நீட்டி விட்டீர் ஆண்டவரே, இந்த முழு குடும்பத்தின் மேல நீட்டி விட்டீர் ஆண்டவரே. நீ இழந்ததெல்லாம் அவற்றை நீ பெற்றுக் கொள்வாய். மகளின் எதை குறித்தும் கலங்காதே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார், கண்ணீரை கண்டார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வாதியின் ஆவியும் கர்த்தர் முறியடிக்க போகிறார். கர்த்தர் முறியடிக்க போகிறார். அதற்கேற்ற ஆயுசு நாட்களை கர்த்தர் உங்களுக்கு கூட்டி கொடுத்து உங்களுடைய பேரன் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து செழிப்பாய் மாறுகிறதை உங்கள் கண்கள் காணும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தராகிய தேவன் உன் இதயத்தில் இருக்கிற எல்லா வேண்டுதல்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர் இவைகளை செய்து மட்டிக்க வல்லவராய் இருக்கிறார். என் தேவனால் எல்லாம் ஆகும். கர்த்தர் சுலோச்சனா ரூத் சகோதரிக்கு விரோதமாக எழுதுகிற அந்த மரணத்தின் ஆவியை கர்த்தர் உடைக்கிறார். கர்த்தரை உடைக்கிறார். அது எழும்பக்கூடாதபடி கர்த்தர் செய்து கர்த்தர் உடைய கரம் உண்மையில் அமர்ந்து நீ இழந்ததையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன், உனக்கு நீடிய வாழ்வை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீடிய வாழ்வை கர்த்தர் உனக்கு கொடுப்பேன். இந்த குடும்பத்தில் கர்த்தரை இறங்குகிறார். கர்த்தரை கரம் இறங்குகிறது. இதை குறித்தும் நீ கலங்காதே மனமே, யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். இதை குறித்தும் நீ கலங்காதே மனமே, யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். சோர்ந்து போயிருக்கிற உன்னை உற்சாகப்படுத்தபடி கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உன் மத்தியில் வந்து இறங்கி உன் மத்தியில் உலாவி, இந்த வீட்டில் உலாவி உன்னை பலப்படுத்தி உன்னை எழுப்பி கட்டும்படி கர்த்தருடைய கரத்தின் வல்லமை உன்மேல் வைத்து உன்னை கட்டி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலத்தினால் இடைக்கட்டி நீ அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு ஆச்சரியமான காரியங்களை காணும்படி கர்த்தராகிய தேவனை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. சந்தேட சமயங்களும் மயங்கிய வாழுகிறேன், தூங்கனை இறங்குவன ஏங்கிய நாடுகிறேன், பங்கமில்லாமல் பதிலீப்பி என்றுதான் பாடுகிறேன், பங்கமில்லாமல் பதிலீப்பி என்றுதான் பாடுகிறேன், என்றுதான் பாடுகிறேன்.
சத்துருக்கள் எல்லார் மத்தியிலும் கர்த்தர் உன்னை அவர் உயர்த்திடுவார். நீயோ கர்த்தரின் கரத்தினிலே ஆசீர்வாதமாயிருப்பாய். நீயோ ஆண்டவருடைய கரத்திலிருந்தும் ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஓ இயேசு மகன்பு எத்தனை பெரியது, ஆகாய பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் பலப்படுத்தி நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் முற்றிலுமாக நிறைவேற்றி நடத்துவீர் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் எங்களுக்குள் வந்தது. சாத்தானை முற்றிலுமாக ஓட ஓட விரட்டினீர், நீரை விரட்டினீர். அந்த சாத்தானின் ஆவிகள் எந்த ஒரு இவர்கள் செய்கிற வியாபாரத்திலே செயல்படக்கூடாதபடி கர்த்தராகிய தேவனுடைய கரம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் செய்கிற வியாபாரமாக இருந்தாலும், பிரதர் செய்கிற வியாபாரம் எதுவாக இருந்தாலும், எந்த சாத்தான நாவியம், எந்த வஞ்சகத்து நாவியம், எந்த எதிர்ப்பு நாவியம் கிரியை செய்யாதபடி கர்த்தராகிய தேவன் பாதுகாத்து வழி நடத்துவி. அவர்கள் மனதில் வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றும்படி ஆண்டு சொல்ல, உன் மன வேண்டுதல்களை நான் நிறைவேற்றுவேன். மனதில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நான் நிறைவேற்றுவேன். நீ வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உனக்கு செய்து முடிப்பார். நீ சந்தோஷமாய் இருப்பாய், நீ பெருகுவாய். கர்த்தருடைய கரம் உன்னை அமரும். சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவத்தை அளிக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்க மத்தியில சத்துவத்தை அளிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பலவீனப்பட வேண்டாம். அடிக்கடி சந்தேகத்தின் ஆவி உங்களை பலவீனப்படுத்தினது, சோர்வு உங்களை தள்ளினது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாத. கண்டோனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டோனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. என்னுடைய அழைத்த தேவன் கைவிடுவாரா? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? ஆண்டவருடைய கர்த்தர் இறங்குகிறார். அவருடைய தூதர்களோடு இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். அவர் நம் ஜெபத்தை கேட்கும்படி இங்கே அவர் வருகிறார். அவரை துதித்து ஆராதிக்கும் போது கர்த்தரால் நம்மிடத்தில் வராமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் நம்மிடத்தில் வருகிறார். உங்களுக்கு வேண்டிய யாவற்றையும் அவரே செய்து மன்னிப்பார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நீ நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் உனக்குள்ள கிரியை செய்கிற ஒரு வல்லமை இருக்கிறபடினால் அந்த வல்லமையின் மூலமாக கர்த்தர் நீ வேண்டிக் கொண்டதில் வேண்டிக் கொள்ளாததில் கர்த்தர் உனக்கு பரிபூர்ணமாய் கொடுப்பார். நீ பரிபூர்ணம் அடைந்து கர்த்தரை வணங்கி, கர்த்தரை ஆண்டவர், கர்த்தரை ரட்சகர், என் தேவன் எனக்கு இதை செய்தார், அவரை நான் கூப்பிட்டேன், ஆபத்தில் தேவன் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அவருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மெய்யாய் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார். உங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை.
நீ பலம் கொண்டு தினமனதாயிரு. நீ திகையாதே, கலங்காதே. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஏழைக்கு இறங்குகிற கர்த்தர், நீர் ஏழைக்கு இறங்குகிற கர்த்தர். அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது அவர்கள் உதவி செய்யும்படி நீர் இறங்கி அவர்கள் உதவி செய்கிறவராயிருக்கிறீர். மக்கள் நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி என்று சொல்லும்போது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை நாம் பார்க்க முடியும். அவருடைய கரத்தில் கிரிகள் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். நீ பலவீனப்பட்டு போவதில்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் மத்தியிலே பெரிய காரியங்கள் செய்வார். ஹalleluya. And we sing the song. மகிழ்ந்து களிக்கூறு, மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு, மகனே பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு உன்னதவன் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன்னதவன் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களிக்கூறு, மகிழ்ந்து களிக்கூறு, மகனே பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு உன்னதவன் மன்னவன் இயேசு உன்னதவன். ஹalleluya. விசுவாசித்தால் நாம் கர்த்தருடைய மகிமை காண்போம். கர்த்தர் சொன்ன யாவற்றையும் அவர் செய்து படிப்பார். சங்கீதம் 32ஆம் வசனத்தை நாம் படிப்போம். இந்த வருஷத்துல கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 31ஆம் அதிகாரத்திலே சங்கீதங்கள் புத்தகத்திலே 31 31ல வந்து 19ஆம் வசனம் படிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஹalleluya. இது அர்த்தம் யாருக்காவது புரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது இதோடைய அர்த்தத்தை? உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் இதோடைய எக்ஸ்பிளனேஷன். சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? நமக்கு இந்த 2026 இதுவரைக்கும் ஒரு நமக்காக வைத்திருக்கிற எல்லா நன்மைகளும் சேர்த்து வைத்திருக்கிறார். நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறோம். நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய வருஷத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஹalleluya. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார். என்னுடைய பேட்டி பிறந்த அந்த பிறக்க போகிற அந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், மரணான நகரத்தில் நீர் எனக்கு தந்த அதிசய கிருபை, மிராக்குலஸ் கிரேஸ். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வருஷத்துல 2026 அவர் நமக்காக சேர்த்து வைத்திருக்க நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கிடைப்பாங்க. உமக்கு பயந்து உம்மை நம்பும் எங்களுக்கு நீ சேர்த்து வைத்த நன்மைகளோ எவ்வளவு பெரியது. உமக்கு பயந்து உம்மை நம்பும் எங்களுக்கு நீ சேர்த்து வைத்த நன்மைகளோ எவ்வளவு பெரியது. ஆச்சரியம் ஆச்சரியமே, இது அதிசயம் அதிசயமே. ஆச்சரியம்
எனக்கு நீ தந்த அதிசய கிருபை என்றும் என்றுமே வெல்லப்படினது சோத்திரம். ஆச்சரியம் ஆச்சரியமே, இது அதிசயம் அதிசயமே. ஆச்சரியம் ஆச்சரியமே, இது அதிசயம் அதிசயமே. ஆராய்ந்து முடியா பெரிய காரியம் எங்களுக்கு செய்கின்றீரே. எண்ணி முடியாத அதிசயங்களை வாழ்வில் செய்கின்றீரே. உமக்கு பயந்து உம்மை நம்பும் எங்களுக்கு நீ சேர்த்து வைத்த நன்மைகளும் எவ்வளவு பெரியது. உமக்கு பயந்து உம்மை நம்பும் எங்களுக்கு நீ சேர்த்து வைத்த நன்மைகளும் எவ்வளவு பெரியது. ஆச்சரியம் ஆச்சரியமே, இது அதிசயம் அதிசயமே. ஆச்சரியம் ஆச்சரியமே, இது அதிசயம் அதிசயமே. ஆராய்ந்து முடியா பெரிய காரியம் எங்களுக்கு செய்கின்றீரே. எண்ணி முடியாத அதிசயங்களை நீ வாழ்வில் செய்கின்றீரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷம் இந்த பாடலின்படி கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். அதனால இந்த பாடலின் வல்லமை நாம் பிடித்துக் கொண்டு கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரிடத்துல ஆண்டவர் இடத்துல நாம் வேண்டிக் கொண்ட யாவற்றையும் கர்த்தர் நமக்கு செய்து படிக்க போகிறார். ஒன்று கூட குறைப்பட்டு போவதில்லை. அதனால நமக்காக சேர்த்து வைத்த நன்மைகள் எவ்வளவு அதிகம், அதெல்லாம் இந்த வருகிற வருஷம் நமக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அது இப்பொழுதே ஆரம்பிக்க போகிறது. டிசம்பர் மாதமே நீங்க விசுவாசித்து நீங்க ஜெபிங்க. இந்த குடும்பம் ஸ்திரப்பட்டு பலப்பட்டு கர்த்தரால் கட்டப்படும். எல்லா கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி, எல்லா குறைகளை மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாயிருக்கும்படி கர்த்தராகிய தேவன் உன் பக்கம் இருப்பார், உன்னோடு கூட இருப்பார், உன்னை பலப்படுத்துவார். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட இந்த வசனத்தில் வைத்து எங்களிடத்தில் நீங்க சகலத்தை சொன்னீங்க, நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னீங்க. அதன்படி செய்து படிப்பீங்க. உடைய கடமைகள் மேல் அமரட்டும். நஸ்ரீனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால இந்த வீட்டில் ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். பிரதருக்காகவும், சுலட்சணா ரூத்துக்காகவும், அசோக் ஃபேமிலிக்காகவும், வினோத் ஃபேமிலிக்காகவும், வினோதினி ஃபேமிலிக்காகவும், அவங்க மாமியாருக்காகவும், இங்கே எல்லா பேரப்பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் வருகிற வருஷம் எந்தத்தையும் அணுகாதபடி எல்லாவற்றிலும் சுகபத்திரமாய் காத்து நடத்துவார். அவருடைய கரம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கிறவன் கோட்டையின் தேவன் நம்பிக்கை சொல்லுவேன். அவர் உன்னை வேறனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொடிலுக்கும் தப்பிப்பார். Amen. Can we sing the song? Hallelujah. உன்னதமானவரே, உயர் மலையில் இருக்கிறவன், சர்வ வல்லவரே, இடரல் தங்குவான். இது பரமசிலாகியமே. சர்வ வல்லவரே, இடரல் தங்குவான். இது பரமசிலாகியமே. ஆகத்திலும் அவரை நான்
ஆண்டவர் மறுபடியும் அதே வழியில் ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும்போது என்னை தப்புவித்து என்னை வழி நடத்துவார். எஸ், இந்த உலகம் முழுதும் ஆபத்து தான். நாம் அவரை நோக்கி கூப்பிடாம வேற யாரும் நோக்கி கூப்பிடுறது? நமக்கு இருக்கிற ஒரே ஆண்டவர் அவர் தான். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரணம். என்னை தப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரணம். கர்த்தர் சுத்தம் வைத்த காரியங்கள் எல்லாம் நீ நடத்தி கொடுக்கிறீர்கள். எங்களிடத்துல ஒன்றுமில்லை, நாங்கள் உங்களுடைய சித்தத்தின்படி செய்யும்படி நீர் எங்களை அழைச்சு கொண்டிருந்தீங்க. உங்களுடைய நாமத்திலே உங்களுடைய வல்லமை கூட நான் இப்பொழுது பேசுகிறோம். முதல்ல நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணும். அதுக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கு நாம் சாட்சியா இருக்க முடியும். கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து சாட்சியா நிறுத்தி இவங்க பலவீனப்பட்ட இடங்கள் எல்லாம் கர்த்தரை பலப்படுத்தி வல்லமை நான் நிரப்பி ஆச்சரியத்தினால அதிசயத்தினால இவர்களை நடத்தபடி நான் செலுக்கிறேன். உங்களால் ஆகும், உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் செய்து படிக்க வல்லவராக இருக்கிற தேவனாய் கர்த்தரால் எல்லாம் கூடும்.